1 kg மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 1 kg மட்டனை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 பச்சை மிளகா கொஞ்சமாக தக்காளி புதினா கொத்தமல்லி தட்டினா கொஞ்சம் சின்ன வெங்காயம் தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி இது ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டேக்ஸா ஃபஸ்ட்டு 100 ml நெய்யும் 200 ml எண்ணெயும் சேர்த்துட்டு பட்டை இலை கிராம்பு வந்து ஸ்பைசஸ் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் சேர்த்துட்டு 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதக்கிட்டு 200 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா குறப்பா தட்டி அதையும் வதக்கிட்டு 200 கிராம் தக்காளி கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி வதக்கி விட்டதுக்கப்புறம் 100 கிராம் இஞ்சி 100 கிராம் வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்மளோட ஸ்பெஷலான புதினா கொத்தமல்லி பேஸ்ட் இந்த மாதிரி அரைச்சு சேர்த்துக்கோங்க. பிரியாணி நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். எண்ணெயிலே நல்லா மசாலா வதக்கிட்டு 200 ml தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்துட்டு மசாலோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாலாம் மட்டனையும் சேர்த்துட்டு நம்ம மசாலாக்கு மட்டும் இப்போ தேவையான உப்பு போட்டுருவோம். கறியிலையும் போட்டுருக்கோம். செக் பண்ணி போட்டுக்கோங்க. 1க்கு 2 தண்ணி வச்சுட்டு இப்போ லெமன் ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு நல்லா தம் போட்டு வாழலையை போட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி உடச்சு விட்டா செம்மையாக பிரியாணி ரெடி ஆயிரும். பிரியாணி வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.